நீங்க வந்தாத்தே அந்த இதெல்லாம் வரும். உண்மையிலே வந்து நானே அப்படி மெய்சில் இருக்கிறத மாதிரி வாசிக்கிறீங்கன்னா தம்பி ஒருத்தர் தான். இந்த பாடலுக்கெல்லாம் வந்து நீங்க வாசிச்சாதான் நல்லா இருக்கும். ஆமா, இது இந்த பாடல் நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். வேற யார்ட்டையும் பாடுறது கிடையாது. அற்புதம் அற்புதம். அப்படினால அந்த முறையா வந்து வாசிக்கக்கூடியவர்கள்ட்ட தான் ஒவ்வொரு சில பாடல் வந்து பாட முடியும். இல்லாட்டி வேற மாதிரி அவங்களுக்கு அந்த பாட்டு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு காவல் பார்க்க போறேன். உங்களை வச்சுதான் இன்னைக்கு காவல். நதிக்கரை ஓரத்துல இருந்து சிந்து நதிக்கரை ஓரத்துல பாடிடுவோமா? சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவன் பாடினான், தமிழ் கீதம் பாடினான், எடை பூவை பால சூடினான்.
பாடிக்கிட்டு இருக்கேன் இல்ல அப்பதான் முடிச்சுட்டு போயிருப்பேன். ஏன்னா எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காதுல்ல. ஏன்னா 5 விரலும் ஒரே மாதிரி இல்லைன்னா இருந்துச்சுன்னா அள்ளி சாப்பிட முடியாதுன்னா விரலை கூட ஆண்டவன் அளந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவிரல் மாதிரியே வந்து ஆள்காட்டி விரல் இருக்க முடியுமா? அந்த விரல் மாதிரி இப்ப இந்த நடுவிரல் இருந்துட்டா அதே மாதிரி மோதிர விரல் சுண்டு விரல் சொல்லி எல்லாமே வந்து ஒரே மாதிரி படைக்கல. எதுக்குன்னா அள்ளி அப்படி சாப்பிட முடியாதான். எல்லா காரணங்களுக்காகத்தான் காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அண்ணே நீங்க இது வந்து நாடகத்தில் நம்ம பாடுறோம் வைக்கிறோம். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு நீங்க உண்மையிலே வந்து இப்படி வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பார்க்கணும். சரி என்ன ஏன்னா எல்லா பாட்டும் உங்கள்ட்ட வந்து நீங்க நம்ம தினம் போறோம் பாக்கிறோம். நீங்க புதுமையா ஒரு பாடலை வந்து பாடுவோம். அதுக்காக நானே எழுதி அரங்கேற்றம் பண்ணியேன்னு சொல்லக்கூடாது. சரி சினிமா பாட்டு தான். சரி இருந்தாலும் இந்த பாட்டு உங்கள்ட்ட பாடணும். நீங்க பாடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் தெரியும் பெரிய ஜாம்பவா. நான் வந்து இந்த கடல்ல சின்ன புள்ள ஒரு தோணி மாதிரி. சரி சரி நீங்க பாடுங்க. அந்த மாதிரி வந்து பாடதான் நினைச்சிருக்கேன். இந்த பாட்டை நீங்க தானே சரியா கொண்டு போகணும். சரி நான் வேற வழியில போனாலும் சரியா நீங்க எடுத்து செல்லணும். வழி ஒரே வழிதான். என் மனசு எப்படி இருக்கு அப்படின்னா புத்தம்புது ஓலையா எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தம்புது ஓலை வரும் இந்த பூவுக்கு ஒரு மாலை வரும். அருமையா பண்ணீங்க. ஏன்னா இந்த வாசிப்பு அப்படி இருந்தாதே பாட்டு இந்த பாட்டு பாடவே முடியும். கொஞ்சம் மாறிச்சுன்னு வைங்களேன் வேற மாதிரியாரு. உண்மையிலே மனசு நிறைவா இருக்கு. இன்னைக்கு காவல் வந்து சந்தோஷமா காவல் காப்போம். தோழி பணிகள்லாம் வரட்டு, அப்புறமா காவல் காத்தா தான் நல்லா இருக்கு.
சாத்தியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாத்தியம்மா தெய்வத்தின் சாத்தியம்மா மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே